தீபாவளி, பொங்கல் அப்படின்னு விசேஷ நாட்ல மட்டும் தான் நம்ம ஸ்வீட் செய்யணுமா? நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா செஞ்சு சாப்பிட வேண்டியதுதான். ஓகே. அதுக்கு வந்து இப்போ ஒரு மில்க் ஸ்வீட் பண்ண போறோம். அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்துல நான் 1 1/2 லிட்டர் பால் வந்து காய்ச்சி எடுத்திருக்கேன். காய்ச்சி நல்லா சுண்டுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஊத்தி நல்லா திரிய வச்சுருங்க. இந்த மாரி திரிஞ்சதுக்கு அப்புறம் நல்லா ஒரு வடிதட்டுல ஊத்தி நல்லா வடிச்சிருங்க. நம்ம பன்னீருக்கு வந்து என்ன ப்ராசஸோ அதே ப்ராசஸ் தான். நல்லா மேல வெயிட் வச்சீங்கன்னா, அது வந்து நல்லா தண்ணி வந்து வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அந்த இத வந்து அந்த பன்னீர வந்து நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. உதுத்து விட்டதுக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்துல சூடு பண்ணி, நீங்க வந்து சுகர் அதாவது உங்களுக்கு தேவையான ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அந்த அளவு சுகர் ஊத்தி, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா டைல்யூட் பண்ணிருங்க. டைல்யூட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் போட்டுக்கோங்க. எந்த கம்பி பதமும் வந்து தேவை கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம உதுத்து வச்சிருந்த அந்த பன்னீர போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது சுண்டதுக்கப்புறம் நெய் போட்டு திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அது சுண்டிரும். அதுக்கப்புறம் ஒரு தட்டுல ஊத்தி, அத வந்து செட் ஆக வச்சு மேல பாதாம், எந்த நட்ஸ் வேணும் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க.